தமிழின் தொன்மையை போற்றும் கீழடி அகழாய்வறிக்கையை இந்திய தொல்லியல் துறையிடம் சமர்ப்பித்த ஆய்வாளரும் அதிகாரியுமான அமர்நாத் ராமகிருஷ்ணா நொய்டாவுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் மத்திய அரசின் சார்பில் அகழாய்வு பணிகள் நடைபெற்றன. கிடைக்கப்பெற்ற ஆவணங்களை தொகுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறைக்கு ஆய்வாளர்களான அமர்நாத் ராமகிருஷ்ணா சமர்ப்பித்தார். இதனிடையே அமர்நாத் ராமகிருஷ்ணா கீழடியிலிருந்து வேறு இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். மத்திய அரசு கீழடியில் அகழாய்வு பணிகளை கைவிட்ட நிலையில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு ஆய்வறிக்கையை வெளியிட்டது. இதனிடையே அமர்நாத்தின் ஆய்வறிக்கையை கிடப்பில் போட்ட மத்திய அரசு இன்னும் அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் தேவை என்று சமீபத்தில் திருப்பி அனுப்பியது. கீழடி அகழாய்வு அறிக்கையில் காலவரிசைப்படி அனைத்து ஆவணங்களும் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் கீழடி குறித்த வரைபடம், தட்டுக்கள், படங்கள் அனைத்தும் உயர்தபட்ச திறனுடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் திருத்தம் தேவையில்லை என்றும் அமர்நாத் விளக்கமளித்திருந்தார். இந்நிலையில் டெல்லியில் உள்ள நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் அலுவலகத்திலிருந்து நொய்டா அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அமர்நாத் ராமகிருஷ்ணா பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு மதுரை எம்பியான சு வெங்கடேசன் தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதேபோல அமர்நாத் ராமகிருஷ்ணாவை பணியிட மாற்றம் என்ற பெயரில் மத்திய அரசு அலைகழிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார். பணியிட மாற்றம் என்ற பெயரில் அமர்நாத் ராமகிருஷ்ணா அரசியல் ரீதியாக வேட்டையாடப்படுவதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டியளித்தவர் இதனை தெரிவித்தார். அவங்க எல்லாம் சேர்ந்து அகழாய்வு என்ற ஒரு அறிவியல் முறையின் அடிப்படையில் ஒரு ஆய்வை நடத்துகிறார்கள். அந்த ஆய்வின் உண்மைதான் இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த ஆய்வினுடைய உண்மை இவர்களினுடைய அன்றாட அரசியலுக்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரே ஒரு தொல்லியல் அதிகாரியை விடாம 8 வருஷம் இவர்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களது அரசியல் தான் இதற்கு காரணம். கீழடியினுடைய காலம் அல்ல இவர்கள் பிரச்சனை, கீழடி சொல்லுகிற கருத்து தான் இவர்களுக்கு பிரச்சனை. அந்த கருத்தை மூடி மறைக்க எல்லா வழியிலும் முயல்கிறார்கள்.